கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், அவரையே நம்புகிறவர்கள், அவரை நம்பிக்கொண்டிருக்கிற அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் எந்நாளும் சந்தோஷித்து கெம்பீரிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு ஏன் அவர்கள் சந்தோஷித்து கெம்பீரிப்பார்களானா, அவர் அவர்களை காப்பாற்றுகிறாராம், பாதுகாக்கிறாராம். அதனால அவங்களுக்கு எதை குறித்தும் பயம் இல்லை, எதை குறித்தும் கலக்கம் இல்லை. என் தேவன் என்னை பாதுகாக்கிறார், என் தேவன் என்னை நடத்துகிறார்னு சொல்லி அவங்க என்றைக்கும் அங்கே களி கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இங்கே நாமம், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவருடைய நாமம் எவ்வளவு பெரியது. பிலிப்பியர்ல பார்க்கிறோம், அவருடைய நாமத்திற்கு மேல அவருடைய நாமத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி இன்றைக்கு அங்கே பிதாவின் வலது பாரிச தண்டையில கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார்னா, இன்றைக்கு எல்லா பவர், அத்தாரிட்டி, நம்மை எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய வல்லமை எல்லாம் அந்த தேவனுக்கு இருக்கிறபடியினால இன்றைக்கு நீதிமான்களாகிய நாம் அவருக்குள் ஓடி நம்ம சுகமாய் இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் அந்த நாமம், கிறிஸ்துவின் நாமம், கர்த்தரின் நாமத்துக்கு உள்ள அடங்கி இருக்கிற அந்த கிருபையை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க காட்ஸ் பவர் நமக்கு அதுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோம். அவருடைய ப்ராமிசஸ்க்குள்ள நம்ம இருக்கிறோம். அவருடைய பவருக்குள்ள கேரக்டர், அவருடைய நேச்சர் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாய் அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு எதையெல்லாம் குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு நீங்க அவரை மாத்திரம் நம்புங்க. அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மை இரவும் பகலும் நம்மையில் கண்ணோக்கமாய் இருந்து நம்மை காத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் போது அவ்விதமான பாதுகாப்பு உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதேதான் அடுத்த வசனம் சங்கீதம் 5:12 பார்க்கிறோம், கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அப்போ இன்றைக்கு விசுவாசத்தினால் அவர் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நம்மை அவர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறாராம். காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்திருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம், அவருடைய கைண்ட்னஸ், குட்னஸ் எல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கிறபடியினால நம்ம இரவும் பகலும் அவரை துதித்து கொண்டு இருப்பது மாத்திரம்தான் நம்ம வேலை. அதனாலதான் தாவீது எப்பேற்பட்ட இக்கட்டு வந்தாலும், சில முறை புலம்பினாலும் கூட அடுத்த அதே அதிகாரத்துல பார்ப்போம், அவர் திரும்பவுமாக மறுபடியுமாக தேவனை துதிக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இவ்வளோ தூரம் அன்றைக்கு பழைய உடன்படிக்கையில் இருந்த தாவீதுக்கு அவ்வளவு வெளிச்சம் இருக்கும். நான் இன்றைக்கு புது உடன்படிக்கையில் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, இரத்தத்தினால் கழுவப்பட்டு, இன்றைக்கு எல்லா சத்துருவின் பிடியிலிருந்து நம்மை விலக்கி விடுவித்திருக்கிற தேவன் எவ்விதமாய் நம்மை நேசிக்கிறார், பாதுகாக்கிறார் என்பதை அறிந்து கொண்டோமானால் போதும், நமக்கு நிச்சயம் அந்த ஒரு எப்பொழுது நம்ம துதித்து கொண்டே இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் சங்கீதம் 16:11 கூட பார்க்கிறோம், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்போ இன்றைக்கு எபேசியர் 2 பார்க்கிறோம், இன்றைக்கு உன்னதத்துல நம்மை உயர்த்தி அவரோடு கூட உட்கார பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அவர் பக்கத்துல, ஒருவேளை சரீர பிரகாரமா தான் இந்த பூமியில இருக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய ரீதியில இன்றைக்கு அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம்னா எப்பொழுதும் நமக்கு நித்திய பேரின்பத்தை அவர் தந்து கொண்டே இருக்கிறார். அப்படிங்கிறது தான் நிஜமான சத்தியமா இருக்கிறது. அதனாலதான் சங்கீதம் 91:1-2 கூட பார்க்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போ இன்றைக்கு அந்த உன்னதமானவருடைய மறைவில், அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே இருக்கிற நம்மை ஒரு காலம் ஒரு தீங்கும் அணுகாது, சேதப்படுத்த முடியாது என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் போதும்,
தேவன் அந்த விதமான பாதுகாப்பை நமக்கு அருளுகிறார் என்பதை நாம் நிச்சயமாய் தெரிந்து கொள்ளலாம். சங்கீதம் 32:7 கூட பார்க்கிறோம், நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அங்க மறுபடியும் அதை தான் தாவீது சொல்றார், எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை மறைத்து நீர் வைத்திருக்கிறீர், எல்லா இக்கட்டுகளுக்கு நீர் என்னை காத்து எப்பொழுதும் இரட்சண்ய பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி நீர் செய்வீர். எவ்வளவு தூரம் அங்க தாவீது அங்க தேவனுடைய வல்லமையை, அவருடைய பாதுகாப்பு நம்ம மேல எப்போ இருக்கிறதை அவர் அறிந்தவராய் இருந்தார். அதனாலதான் எத்தனை எதிரிகள், எத்தனை சத்துருக்கள் எதிராக எழும்பினாலும் அத்தனை பேரிடமிருந்தும் தேவன் அவரை பாதுகாத்த தயவை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அவர் அப்படி தேவனை நம்பினார். இன்றைக்கு நம்ம எப்படி நம்புறோம், நம்ம எப்படி அறிந்திருக்கிறோமோ தேவன் அப்படியே நமக்கு வெளிப்படுவார். இன்றைக்கு நாம் அவரை பாதுகாக்கிற நல்ல தகப்பனாய் நம்ம அறிந்திருந்தோமானால் நிச்சயம் நம்ம கூடாரங்கள்ல வாதை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி ஒரு வசனம் சங்கீதம் 84:11 பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார், அவரே சூரியனா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சமா இருக்கிறார். நம்ம பாதைக்கு வெளிச்சம், எந்த பாதையில போகணும், எப்படி போகணும், எல்லாவற்றையும் அவர் நமக்கு நடத்துவார். அவரே கேடகமாய் இருக்கிறார். எந்த ஒரு ஆபத்து வராதபடி நம்மை பாதுகாக்கிற கேடகமாய் அவர் இருக்கிறபடியினால எதை குறித்தும் நம்ம கலங்க வேண்டியதில்லை. அங்க ஆங்கில மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அங்கே கண்டினியூஸ் நம்ம என்னெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுதான் அந்த உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அப்படிங்கிற காரியத்திற்கு போடப்பட்ட அந்த ஒரு மொழிபெயர்ப்புல நான் வாசித்தேன். எவ்வளவு தூரம் இப்படி நம்மை பாதுகாக்கிற, இப்படி நம்மை போஷிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொண்டு அந்த ரெஸ்ட்ல இருக்கணும். அந்த ஃபெய்த் ரெஸ்ட்ல நம்ம இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கான நன்மைகளை நீர் ஏற்கனவே எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் எந்நாளும் சந்தோஷித்து கெம்பீரிக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் எங்களுக்கு தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காப்பாற்றுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்கிற உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.